Hi friends, Sri Lankan Style Pineapple Curry எப்படி செய்கிறதுண்டு வாங்க பார்க்கலாம். அன்னாசி கறி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுக்கக்கூடாது. இதே மாதிரி அரைப்பழமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நடு தண்டு பகுதியை கறிக்கு யூஸ் பண்ண வேணாம். அன்னாசி கறி செய்கிறதுக்கு ஹாஃப் அன்னாசி பழம் எடுத்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடுவேன். இஞ்சி, பூண்டு, இது மாதிரி லைட்டாக இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. 1 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி ஒருக்கா இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெயில் இடித்து வச்ச உள்ளி இஞ்சி மிக்ஸை சேர்க்குறேன்.
விருப்பமில்லை கொஞ்சம். அம்பை இலை இருந்ததுண்டா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். கருவேப்பட்டை, கடுகு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். இதை மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் பவுடர் பண்ணின கடுகையும் இதில் சேர்க்குறோம். மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கொள்ளுங்க. பைனாப்பிளை சேர்க்குறேன். அடுப்பை லோவில் வச்சுட்டு மூடி 2 மினிட்ஸ் குக் பண்ணுறேன். உப்பு போதுமானு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பத்தாட்டிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. திக்கான கோகனட் மில்க் கொஞ்சம் சேர்க்குறேன். பால் விட்டதுக்கு பிறகு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். எங்களோட அன்னாசி கறி ரெடி ஆகிட்டுது. இனி சர்வ் பண்ணிடலாம். அன்னாசி கறி ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.